ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். சரி இதுவே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்து வந்திருக்கேன். நம்ம இது வரைக்கும் ஹாரர் மூவி, டைம் லூப் மூவின்னு தனித்தனியாக பார்த்துருப்போம். அதை ரெண்டையும் சேர்த்து ஒரே கான்செப்டில் எடுத்த படம் தான் இது. நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டையால் ஹீரோயினோட தங்கச்சி அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. தங்கச்சியை தேடி கிளம்புன நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க தங்கச்சி இந்த இடத்துல தான் இருக்கலான்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிய வர அந்த இடத்துக்கு கிளம்புற நம்ம கேங் அந்த இடத்துல நடக்கிற அமானுஷ்யங்கள்லாம் தாண்டி அவங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு அவங்களாவது அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்களான்னு இன்ட்ரெஸ்டாகவும் ஹாரராகவும் சொன்ன கதை தான் அன்டில் டவுன். இது உங்கள் ஹாலி வாய்ஸ் ஓவர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு குகை மாதிரி இருக்குது. அதுலேருந்து ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வெளியே வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ கீழேருந்து யாரோ அவள் காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவனை மிதித்து கீழே தள்ளிட்டு அப்பாடி தப்புச்சுண்டா சாமின்னு மேலே வந்து நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்க் மேன் அங்கே வரான். அவனை பார்த்தது இவ ப்ளீஸ் என்னை கொன்னுடாத, ப்ளீஸ் நான் திரும்ப சாக விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் ஒரே போடா போட்டு கொன்னுடுறான். அப்படியே டைட்டிலையும் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க தங்கச்சியை தேடி வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி தூங்கிட்டு இருக்காங்களே இவங்க தான் நம்ம ஹீரோயின். இந்த ப்ளூ ஷர்ட் இருக்கார்ல இவர் நம்ம ஹீரோ. இந்த பொண்ணு இருக்கால இவ பேர் மேகன். அப்புறம் இந்த பொண்ணு பேர் நினா. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான்ல இவன் பேர் ஏப். இப்போ இவங்க எல்லாரும் ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி எழுத கடைசி வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் அவங்க தங்கச்சி இங்கே பாரு க்ளோவர், அம்மா இருந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் என்னால் வாழ முடியல, அதனால தான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு இங்கே தனியாக வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க மாதிரி சொல்லிட்டா. இப்போ இவங்க எங்கே இருக்காங்கன்னா அவங்க தங்கச்சி ஒரு வீடியோ எடுத்தாங்கல்ல, அவங்க இந்த வீடியோவை எங்கே எடுத்தாங்களோ அந்த ஸ்பாட்டில் தான் நம்ம கேங்கில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மேகன் பொண்ணு இருக்கால அவளுக்கு சைக்கிக் மாதிரி ஒரு பவர் இருக்கும் போல. அவள் என்ன சொல்லனா உன் தங்கச்சி இங்கே தான் இருந்திருப்பா, அவள் எனர்ஜி இங்கே தான் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீ கண்டுபிடிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுறாங்க. சரி ஓகே, இருந்தாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக ட்ரக் ஒன்று நடுவில் வந்துடுது. இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி நவுந்துடுறாங்க. சரி பரவாயில்ல, திருப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லும்போது அட போங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்குள்ள போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேக்ஸ் அவள் பின்னாடி போகிறாரு. டக்குன்னு நீனா அவனை நிறுத்தி மேக்ஸ் இந்த மாதிரி நீ முந்திரி கொட்டை மாதிரி பண்ணுறதுனால தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்கிறா. எது அவள் பிரேக்கப் பண்ணாலா, நான் தான் அவளை பிரேக்கப் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து மேக்ஸை கலாய்ச்சிடுறாங்க. கடைக்குள்ள நம்ம ஹீரோயின் கேஷ் கவுண்டரில் ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. போன வருஷமும் இங்கே தான் வேலை செஞ்சீங்களான்னு கேட்டதுக்கு 3-4 வருஷமும் நான் இங்கே தான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, இந்த ஃபோட்டோ இருக்க பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கலான்னு கேட்கும்போது இந்த பொண்ணு பார்க்க உன்ன மாதிரியே இருக்கா, இவளை காணமா என்னன்னு கேட்கும்போது நான் உங்ககிட்ட அதை சொல்லவே இல்லையே, ஏன் அப்படி கேட்டிங்கன்னு கேட்க நீ மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா இங்கே நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்களான்னு ஹீரோன்னு கேட்க இல்லை பக்கத்தில் க்ளோர் வேலின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நிறைய பேர் மிஸ் ஆவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வெளியே வந்து கேஷ் என் தங்கச்சி இருக்க இடத்துல கண்டுபிடிச்சிட்டா வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம கேங் அங்கே தான் கிளம்புறாங்க. மழை சும்மா அடித்து ஊற்றிட்டு இருக்கு. கொட்டுற மழையில் நம்ம இவ்வளோ தூரம் போய் அவளை தேடி தான் ஆகணுமா, மழையில் எனக்கு அப்புறம் போய் தேடலாம் வண்டியை திருப்புன்னு சொல்லும்போது வண்டியை பல வாட்டி திருப்பி ட்ரை பண்ணிட்டேன், ஒரே இடத்துல தான் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக மழை நின்றுது. என்னடா இது அதிசயமாக இருக்குன்னு இறங்கி பார்த்தா உங்களை சுற்றி மழை பெஞ்சிட்டு இருக்கு, அவங்க நிற்கிற இடத்துல மட்டும் மழை பெய்யலை. எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ மேக்ஸ் மட்டும் இல்லை ஏதோ தப்பாக படுது, நம்ம திரும்ப போயிடலான்னு சொல்கிறாரு. எது திரும்ப போகணுமா, அங்கே பாடுறா எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு, எப்படிடா போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சரி இப்போ நான் மேப் போடுறேன் அதை பார்த்தாது போகலான்னு சொல்லிட்டு எடுத்து மேப் போடும்போது சிக்னலும் இல்லை. கைஸ் யார் ஃபோனில் சிக்னல் இருக்கான்னு கேட்கும்போது சிக்னல் தானே திரும்பி பாருன்னு மேகன் சொல்கிறா. அங்கே ஒரு சமாதி இருக்குது. சரி இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு வெளியே நிற்கிறது, உள்ளே போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் பெய்கிற மழையவே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் வீட்டுக்குள்ளே எல்லாரும் போகிறாங்க. வீட்டில் ஒருத்தனும் கிடையாது. ஒரு காலண்டரில் அக்டோபர் 1998 24 போட்டிருக்கு. என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு சாண்ட்லாக் இருக்குது. என்ன வீடியோ வித்தியாசமாக இருக்குன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் அங்கே ஒரு நோட்டை பார்க்குறாங்க. அந்த நோட்டில் எதுவுமே இருந்ததில்லை, அந்த நோட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ அப்படியே ஏபை கட்டுறாங்க, அவன் ரூம்குள்ளே போயிட்டு இருக்கான். இப்போ மேகனை கட்டுறாங்க, அவள் டேப் ஓப்பன் பண்ணுறாங்க, தண்ணி வர மாட்டேங்குது. இப்போ திருப்பி ஏபையே கட்டுறாங்க, அங்கே அவங்க ஒரு நோட்டீஸை பிடுங்குறான், அங்கே ஒருத்தர் மிஸ்ஸிங்னு போட்டிருக்கு. இப்போ வெளியே கட்டுறாங்க, சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்க நம்ம ஹீரோயின் முன்னாடி பார்க்கும்போது அங்கே யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. வேலை அவங்க தங்கச்சியாக இருக்குமோன்னு உள்ளே போகிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே போகிறாரு. இப்போ ஏபு உள்ள நோட்டீஸ்லாம் பிடுங்குவான் பாருங்கள், ஒரு 10-15 பேர்கிட்ட மிஸ்ஸிங்னு போட்டிருக்கோம் அந்த நோட்டீஸில். அதில் நோட்டீஸ் மட்டும் தான் இருக்குது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ வெளியவும் இருட்ட ஆரம்பிக்குது. உள்ள நீனா அவள் பேர் அந்த நோட்டில் எழுதுறா. மேகனும் கண்ணாடியில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் துடைக்கிறா. கடைசியாக ஒரு நோட்டீஸ் பிக்கும் போது ஹீரோனோட தங்கச்சி ஃபோட்டோவும் அதில் இருக்கும். கட் பண்ண நம்ம ஹீரோ மலையிலேருந்து உள்ளே பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ அந்த நோட்டை காமிப்பாங்க, அதில் நிறைய பேர் தொடர்ந்து அதே மாதிரி எழுதியிருக்கு. நீனா மேகன் இங்கே வான்னு சொல்லி அந்த நோட்டை காட்டுவா. அதில் ஹீரோனோட தங்கச்சி பேரும் எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஏப் வந்து
கூப்பிட்றான். அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோனோட தங்கச்சி ஃபோட்டோவும் இருக்கும். அவனும் இதே தான் சொல்கிறான். இங்கே பாருங்க கைஸ், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை, ஆனால் எப்படி இதெல்லாம் இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ளே வந்து அவங்க தங்கச்சி சைன் பண்ணியிருக்க அந்த நோட்டை பார்த்துட்டு இருக்காங்க. சடனாக அதை மூடும்போது அதில் க்ளோர் வேல்யூன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், நான் அந்த கடையில் நின்று கேஷ் கவுண்டரில் ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருந்தார்ல, அவன் இந்த இடத்துல தான் சொன்னான் என் தங்கச்சி இங்கே தான் தொலைஞ்சு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இல்லைனா அந்த சாண்ட் கிளாக் யாராவது மாற்றி வச்சிங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், தேடுற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த சாண்ட் கிளாக்கை மாற்றுறது எங்கள் வேலையாங்கிற மாதிரி கேட்டாங்க. இப்போ ஏதோ வெளியே சவுண்டு கேட்குதுன்னு எல்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த காரை எவனோ மலையில் நிறுத்தி வச்சுருக்கான். இப்போ எல்லோரும் வெளியே வராங்க. சரி ஏதோ தப்பாக போடுறதுன்னு திரும்பி உள்ளே போயிடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் ஏதாவது ஃபோன் இருக்கான்னு தேடிட்டு எல்லோரும் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஈனாவும் ஏபு மட்டும் அந்த காரை பார்த்துட்டே மேலே நிற்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் கீழே வந்துடுறாங்க. டார்ச் அடிச்சு ஏதாவது ஃபோன் இருக்குமா எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அது மேக்ஸ் விலைக்கு பார்க்குறான். அங்கே ஒரு ஜன்னலும் இருக்குது. எந்த அறிவாளி இன்ஜினியர் இங்கே ஜன்னலை கட்டினாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பார்த்தா அங்கே ஒரு லேண்ட்லைன் ஃபோனும் இருக்குது. அதை எடுத்து காதில் வச்சா அது வேலை செய்யலை. அங்கே ஒரு வாக்கி டாக்கி செட்டப்பும் இருக்குது. அதில் ஏதாவது கனெக்ட் பண்ணி பேச முடியுமான்னு பார்த்தா அங்கேயும் எதுவும் வேலைக்காகலை. இப்போ அப்படியே கட் பண்ணி மேலே கட்டுறாங்க. நீனாவை தனியாக விட்டுட்டு ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு அவன் மட்டும் போகிறான். கீழே பார்த்தா அவங்க இன்னும் அந்த வாக்கி டாக்கி செட்டப்பில் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. அங்கே எதுவும் வேலைக்காகாதனால அதை விட்டுட்டு வேறு ஏதாவது கிடைக்குன்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மேலே ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு நீனா போன பக்கமே ஏப்னு கத்திட்டு அவளும் போயிட்டு இருக்கா. அங்கே அவ்வளோ இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரில. அங்கே ஏதோ ரூம்குள்ளே போய் லைட்டை போட்டால் ஃபர்ஸ்ட் சீனில் இருக்க அந்த மாஸ்க் கொலகாரன் அங்கே நின்றுட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா ஏவோட வயிற்றுல கோடலை சொறி செவுத்துல நிற்க வச்சிருக்கான் அப்படியே. இப்போ அதை பார்த்துட்டு நீனா கத்துறா. கீழே பேஸ்மெண்ட்டில் நம்ம பசங்களுக்கு அது கேட்குது. அங்கேருந்து 3 பேர் ஒன்றா மேலே போகலான்னு வராங்க. அங்கே நம்ம ஹீரோ அவங்களை தடுத்து நிறுத்தி நான் மட்டும் போகிறேன், நீங்கள் கீழே ஏறுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த மாஸ்க் கொலக்காரன் நீனாவையும் போட்டு தள்ளிட்டான். அதோட அவன் அங்கே நிற்கிறதையும் அவன் பார்த்துட்டான். இப்போ மேக்ஸ் அடசரன் கீழே வந்து 3 பேர் எங்கேயாவது போய் ஒளியலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கதவு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. மேகன் மட்டும் அங்கே ஒரு கப்போர்ட் இருக்குது, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. அந்த மாஸ்க் போட்டவன் படியில் இறங்கி வர சவுண்டு கேட்குது. இவங்களும் அதை கவனிச்சுட்டு நின்றுருக்காங்க. அவன் திரும்பி நிற்கிற நேரம் பார்த்து ஹீரோ ஒரு சேர் எடுத்து போய் அவன் முதுகுலேயே அடிக்கிறான். எதுவுமே ஆகாத மாதிரி இந்த மாஸ்க் போட்டவன் நின்றுட்டு இருக்கான். கீழே இருக்க கட்டை எடுத்து நம்ம மேக்ஸ் அவனை குத்தலான்னு வரும்போது அதை இவன் பிடுங்கி மேக்ஸோட கண்ணுலேயே குத்திடுறான். அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த கொலகாரன் உள்ளேயும் வந்து கபோர்டில் இருக்க மேகனை தூக்கி வெளியே போட்டு துணி துவைக்கிற மாதிரி போட்டு அங்கே இங்கே அடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கத்திட்டு வந்து அவன் மேலே குத்துறாங்க. அதுவும் ஒன்றுமே ஆகாத மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு அங்கேருந்து வெளியே ஓடி வராங்க ஹீரோயின். கீழே தடுக்கி விழுந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே முன்னாடி யாரோ நின்றுட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சியாக இருக்குமோன்னு நினைக்கும் போது அந்த மாஸ்க் போட்டவன் நம்ம ஹீரோயினையும் போட்டு தள்ளிடுறான். இப்போ தான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டே, அந்த சாண்ட் கிளாக் திரும்பியும் ரீசெட் ஆகுது. செத்த எல்லாரும் திரும்பி உயிரோட வராங்க. சீனா சைன் போட்டிருப்பால அங்கேருந்து அப்படியே எல்லாமே திரும்பவும் ஆரம்பிக்குது. மேகன் கண்ணாடியை துளைக்கிறது, போஸ்டர் பிக்கிறது, வெளியே ஹீரோயின் மலையில் நிற்கும் போது ஹீரோ உள்ளே எழுப்பார்ல, அந்த சீன்லாம் திரும்பி நடக்க ஆரம்பிக்குது. வெளியே நம்ம ஹீரோயின் நீ செத்ததை கூட நான் பார்த்தேன், நானும் செத்துட்டேன், எப்படி இப்போ உயிரோட வந்தோன்னு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல, வா பார்ப்போம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருமே அடிப்பட்ட தளமும் அந்த வலியும் ஃபீல் ஆகுது. எல்லாருக்கும் எங்கெங்கே அடிபட்டுச்சோ அந்த இடத்துல ஒரு செகண்ட் அப்படியே வலியும் ஃபீல் ஆகுது. டக்குன்னு அப்படியே ஹீரோயினும் உள்ளே வராங்க. அங்கே போய் கைஸ் எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே யாருக்கும் ஒன்றும் ஆகலை, எப்படி இப்போ உயிரோட வந்தேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கூப்பிட்ற சவுண்ட் கேட்குது. அங்கே போய் பார்த்தா இவங்க எல்லாரோட போஸ்டரும் மிஸ்ஸிங்னு அதே போர்டில் ஒட்டியிருக்கு. என்னடா இது இவ்வளோ வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது இங்கே இருக்குது, என்னால் உணர முடியுதுன்னு சொல்கிறா. அதுனா எதுன்னு கேட்குறாங்க. என்னதுன்னு தெரில, ஆனால் என்னால் உணர முடியுது, முன்னோட பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வாங்க எல்லாரும் கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம், கார் வெளியே தான் இருக்குன்னு சொல்லும்போது இல்லை அது முடியாதுன்னு எனக்கு தோணுதுன்னு மேகன் சொல்கிறா. பைத்தியக்காரத்தனமாக பேசாதான்னு சொல்லும்போது எது பைத்தியமா, அவன் உன்னை கொன்று வயிற்றுல கோடையில் சொருக்கி செவுத்துல ஆணி மாதிரி அடித்து நீ 2ஆக பொழந்து சாகிறத நான் பார்த்தேன்னு சொல்கிறா. டக்குன்னு ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே கதவு டங்குன்னு அடிச்சிட்ருக்கு. இவங்களும் அங்கே இருக்க ஒரு கம்பி எடுத்து முட்டு கொடுத்து அந்த கதவை மூடிடுறாங்க. டக்குன்னு மேகன் ஒரு மாதிரியாகி சோஃபாவில் உட்காந்துடுறா. மேக்ஸ் அங்கே போய் மேகன் என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. சடனாக உடம்புல எலும்பெல்லாம் உடையிற மாதிரி சவுண்டு கேட்டு அவள் கத்துறா. கண்ணும் வெள்ளையாகுது. கத்துறதுனால அங்கே இருக்க பல்பெல்லாம் வெடிச்சு சதறுது. இப்போ எல்லாரும் அங்கே லைட் அடித்து மேகன் கத்துறாங்க. மேகனும் அங்கே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல சவுண்டு கேட்குது. அந்த மிஸ்ஸிங் போஸ்ட்லாம் ஒட்டி இருந்துச்சுல, அந்த ரூமில் மேகன் பறந்துட்டுருக்கா. அங்கே மிஸ் ஆன போஸ்ட்டில் இருக்கவங்கலாம் எப்படிலாம் கதறி இருப்பாங்கன்னு அவங்க வாய்ஸில் சொல்லிவிட்டு யாரையும் உள்ளே விடாதீங்கன்னு சொல்லி மயங்கி விழுந்துடுறா. இவ ஏதோ ஒன்று வருது உள்ளே விடாதீங்கன்னு சொன்னால அதை பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோனோட தங்கச்சி அவங்க பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் இந்த கதவை திறக்க போக எல்லாரும் அவனை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அங்கே இருக்க கம்பியை எடுத்து ஹீரோயினை வெளியே போக விட்டுறான். ஹீரோயின் வெளியே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் அங்கே ஒரு வீடு இருக்குது. என்னடா இது வீடு புதுசாக இருக்குது, போன வாட்டி இங்கே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் வெளியே தூக்கி வீசப்படுறாங்க. நம்ம ஹீரோயினை தூக்கலான்னு போகும்போது ஹீரோ, லினா, அவங்க 3 பேரையும் வீட்டுக்குள்ளேருந்து யாரோ உள்ளே இழுத்துட்டாங்க. இப்போ ஹீரோயின் மட்டும் கீழே விழுந்து கிடக்கும்போது அந்த எதிர்க்க ஒரு வீடு இருந்துச்சுல, அந்த கதவை திறந்து அப்படியே ஹீரோயின் தானாகவே அங்கே இழுத்துட்டே போகப்படுறாங்க. ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க. அந்த வீடோட பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே நின்றுடுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு தப்புச்சுனான்னு நினைக்கும் போது டப்புன்னு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்கே பார்த்தா ஹீரோயினை காப்பாற்றலான்னு கதவை திறக்கும்போது அவனை விட மாட்டேங்கிறான்.
என்ன அவளை காப்பாற்ற அப்படியே நின்று வேடிக்கை பார்க்க போகிறோமான்னு கேட்கும்போது, அவள் எப்படி தானாகவே அங்கே போய் விழுந்தான்னு பார்த்தியா, அதே மாதிரி நீயும் போய் சாக போறியா, அதுக்கு நான் அப்படியே விட சொல்கிறியா, இல்லை நான் அப்படியே விட சொல்ல நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் என்னெல்லாம் அவளை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் அங்கேருந்து கிளம்புறான். லினா மேக்ஸ் நில்லுன்னு சொல்லும்போது அவன் கதை சாத்திட்டு போயிடுறான். உனக்கு என்ன பைத்தியமா, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சாகிறது என்னால் பார்க்க முடியாது, நானும் அவங்க கிட்ட போகிறேன்னு சொல்லும்போது, இருளினா நம்ம வெளியே கார் இருக்குது அதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறான். இல்லை என்னால் அவங்க விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லும்போது, நான் போகலான்னா போயிடலான்னு சொல்லலை, அங்கே வெளியே போய் நம்ம ஆளை கூட்டிகிட்டு வரலான்னு தான் சொல்கிறேன், வா போகலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் அந்த வீட்டுக்குள்ளேருந்து கண்ணு முழிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த மாஸ்க் மேன் போட்டிருப்பான்ல, அந்த மாதிரி மாஸ்காக இருக்குது. திரும்பி பார்க்கும்போது ஒரு பாட்டி அங்கே உட்காந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குல்ல, அதில் ஆக்சிஜன் இழுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் ஹலோன்னு கூப்பிட்றா. எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாதனால சரி போய் கதவை திறந்து வெளியே போகலான்னு கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சின்னதாக சவுண்ட் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா அந்த கிளவி இவளை பார்த்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் ப்ளீஸ் நான் வெளியே போயிடுறேன்னு கெஞ்சிடும். ஆனால் அந்த கிளவி எதுக்கு, வெளியே போகிறதுக்கு ஒரே வழி இந்த இரவை கடக்கணும், இல்லைனா இங்கேயே இருந்துடணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை அவன் மூக்கில் வச்சு அழுத்துறா. அந்த ஆக்சிஜன் இழுக்கு நம்ம ஹீரோயின் உடம்புல பேயிட்டு இருக்கேன். அந்த கிளவி உடம்பும் அப்படியே அங்கே கீழே விழுந்து மறைஞ்சிருது. நம்ம ஹீரோ அந்த வீட்டோட கதை கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏபு நினாவும் அந்த கார் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நினா ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு நான் வரமாட்டேன்னு கேட்டே இருக்கா. அவன் போய் ஆளை கூட்டு வந்தலான்னு சொல்லிட்டு மலைக்குள்ளே போகும்போது அப்படியே மேகத்தை தொடுற அளவுக்கு ஒரு பெரிய மான்ஸ்டர் அங்கே நின்றுருக்கும். அதை பார்த்து இவங்க ஷாக்காகி பின்னாடி திரும்பி வந்துடுறாங்க. பின்னாடி வந்ததுக்கப்புறம் ஏபோட கதவை மட்டும் அவன் ஏப் திறந்துடுறான். நினாவோட கதவை திறக்க முடியல. ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ரத்தம் தெரிக்குது. பின்னாடி பார்த்தா மாஸ்க் மேன் ஏபோட சோழியும் முடிச்சிட்டான். அப்படின்னு நினாவும் பின்னாடி திரும்பி பார்க்குறான். அங்கே மாஸ்க் மேன் நின்றுட்டு இருக்கான். அவ்வளோதான், அவன் சொல்லி அங்கேயே முடிஞ்சிருது. இப்போ உள்ளே காட்டுறாங்க நம்ம ஹீரோ அங்கேயும் இங்கேயும் நடந்து ஒரு டேபிள் கிட்ட வராரு. அங்கே ஒரு ஓனாயோட மனுஷனோட ஃபோட்டோ போட்டு நம்ம எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு மேலே போனால் ஒரு ரூமில் சவுண்டு கேட்குது. அந்த சேரை நிறுத்திட்டு பின்னாடி திரும்பவும் சேர் ஆடுது. இந்த தடவை அதில் ஒரு பொம்மை இருக்குது. இவன் அந்த பொம்மை எடுத்து இங்கே பொம்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசுறான். இவன் பின்னாடி திரும்பும்போது சரக்கு நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை வச்சு அவன் கழுத்தை அறுத்துறாங்க. இப்போ ஹீரோ மேலே காலியா. இப்போ ஹீரோயின் கீழே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க்மேன் கார்ட்டு வந்து ஹீரோயினை அடிச்சு தூக்கிடுறான். கீழே விழுந்து ஹீரோயின் செத்தோடனே அந்த உடம்புல இருக்க பேயும் போயிடுது. இப்போ அந்த சாண்ட் கிளாக் திருப்பி ரீசெட் ஆகுது. இவங்க எல்லாரும் திருப்பி உயிரோட வந்துடுறாங்க. திரும்பவும் செத்துட்டோன்னு நினைக்கிறேன். எப்படி தான் இங்கிருந்து தப்பிக்கிறதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று இந்த இரவை கடக்கணும், இல்லை இங்கே இருந்துடணும் அந்த கிளவி சொன்னா உள்ளேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே வராங்க. இந்த தடவை எல்லா கதவையும் அடைச்சிட்டு டாய்லெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீனில் அந்த மேகன் பொண்ணு டாய்லெட்டில் தண்ணி வருதான்னு செக் பண்ணிட்டு இருப்பாள். அந்த டாய்லெட்டை தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏபுக்கு தாக எடுத்து அந்த பைப்பை திறக்கிறான். அதில் தண்ணி வருது. ஃபஸ்ட்டு ஆனால் அதில் தண்ணி வந்திருக்காது. இப்போ அதில் தண்ணி வருது. இப்போ அவனை அதை குடிச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறான். இப்போ என்ன தான் பண்ணுறது, நீ உள்ளே போனதில் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, இல்லை அவன் என்கிட்ட சொன்னது ஒன்று தான், ஒன்று இந்த இரவை கடக்கணும், இல்லைனா இங்கேயே இருந்துடணும், அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது, மற்ற எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொன்னோன்னே அப்போனா நம்ம ஒரு நாள் நைட்டு மட்டும் உயிரோட தவிச்சிட்டோன்னா நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போயிடலாம், கரெக்டு தானேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது மேகன் இங்கே பாருங்கள், என் முடியை பாருங்கள், இழுத்தாலே கையோட வருது, உங்கள் கையிலையும் பாருங்கள் நிறைய நகங்கள் வளர்ந்துட்டு இருக்கு, எல்லோரும் டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி தப்பிச்சுட்டு போகலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏபுக்கு இருமல் வந்து கையில் ஏதோ கொலன்னு வந்திருக்கு. அதை யார்ட்டையும் காட்டாமல் அவன் பின்னாடி இருக்க கர்ட்டனில் தொடச்சிட்றான். பேசிட்டே இருக்கும்போது அப்படியே கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு இருமல் வந்து டப்புன்னு வெடிச்சிட்றான். அது அந்த நீனா பொண்ணோட வாய்க்குள்ளேயும் போயிருக்கோம். அதை பார்த்துட்டு இவன் என் வாய்க்குள்ளே போயிருச்சுன்னு சொல்லி அதே தண்ணியில் போய் இவளும் வாயை கழுவி அதை கொஞ்சம் குடிச்சிட்றா. இப்போ இவளும் டப்புன்னு வெடிச்சிட அங்கே பக்கத்தில் இருக்க பைப் உடஞ்சி அந்த தண்ணியெலாம் இவங்க மேலே அடிக்குது. இவங்க வெளியே ஓடி வராங்க. அப்போ திடீர்னு இந்த மேகன் பொண்ணோட காலும் வெடிச்சிருது. இவங்க அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவள் வயிறும் அப்படியே பெருசாகி அதுவும் வெடிச்சிருது. இப்போ நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை கொண்டுடு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செத்துட்டாங்க, நம்மளும் செத்து திருப்பி இந்த லூப்பை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இல்லை இதை என்னால் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் வெடிச்சிட்றான். சரி நம்மளும் இப்போ வெடிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கீழே படுத்துடுறாங்க. அப்போ கொடுப்பாங்க பாருங்க ஒரு ஷாக்கு. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம ஹீரோயின் ஒரு கடையில் நிறுத்தி என் தங்கச்சியை பார்த்தீங்களான்னு கேட்பால, அதில் இருக்க அதே கிழவன் தான் இப்போ இங்கே வந்திருக்கான். நீங்கள் கொஞ்சம் நேரம் இப்போ உயிரோட இருந்தால் நீங்கள் தப்பிச்சு போயிருக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை வெடிச்சிட்றாங்க. இப்போ அந்த டே முடியுது. அடுத்த டைமில் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இவங்க எல்லோரும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த கிழவனோட ஐடி கிடைக்குது. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் இவனை தான் அந்த கடையில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நியூஸ் பேப்பரை பாருன்னு கொடுக்குறான். அதில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விபத்தில் குளோர் வேலியில் இருக்க 1010 பேர் இறந்து போயிருக்காங்கன்னும் அதில் ரிசர்ச்சுக்கு வந்த டாக்டர் தான் இவன்னு போட்டிருக்கு. அந்த விபத்துனால மொத்த டவுனும் கீழே போயிடுச்சு. அப்போ இந்த ஃப்ளோர் மேலே தான் இருந்திருக்கணும், இந்த கதவு தான் எக்ஸிட் கேட்டாக இருக்கணும்னு திறக்கும்போது அது ஃபுல் இருட்டாக இருக்குது. அந்த வழியை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மேக்ஸ் ஒரு சீரியல் எடுத்து டிவியில் போடுறான். அந்த வீடியோவில் அந்த வில்லன் கிளம்ப இருக்கான்ல, அவன் 2 மனுஷங்களை பிடிச்சி ஒருத்தனை கொண்டுட்டு ஒருத்தனுக்கு இண்டெக்ஷன்லாம் போட்டு ஏதோ ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கான். சோறு தண்ணின்னு எதுவுமே கொடுக்காம ரிசர்ச் பண்ணுறதுனால இன்னொருத்தன் செத்துட்டு இருந்தான்ல,
அவனோட குடலையே பிடிங்கி அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான் பசியில். அதோட இந்த மருந்தோட பவர்னால முடி கொட்டுறது, பல்லு விழுக்கிறதுக்கு மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருது. அதை பார்த்து முடிச்சுட்டு இந்த வாக்கி டாக்கி செட்டப் இருந்துச்சுல, அதில் அந்த கிழட்டு பையன் பேசுகிறான். இவங்க போய் நான் போகிறதுக்கு வேறு வழியே இல்லையான்னு கத்தும்போது, வழி இருக்குது, நீங்கள் 5 பேரில் ஒருத்தன் இங்கே செத்தா 4 பேரையும் நான் வெளியே விடுறேன்னு சொல்கிறான். அப்படிலாம் இல்லை, நாங்கள் 5 பேராக தான் வெளியே போவோம், நான் உன்னை பார்க்கணுன்னு சொல்லும்போது, நானும் உன்னை பார்க்கணுன்னு தான் இருக்கேன், நீ மட்டும் தான் வரணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம், நான் தங்கச்சியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். தங்கச்சின்னு சொன்னதுனால நம்ம ஹீரோயினும் போகலான்னு ரெடி ஆகுறாங்க. ஏபு தான் சரி நீ போன்னு சொல்லி உசுப்பேத்தி அமுச்சு விட்டுறான். எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஹீரோயின் வெளியே போயிடுவாங்க. உள்ள ஏன்டா மனுஷனடா நீ, நம்ம தான் பிளான் பண்ணி போகலான்னு சொன்னோம்ல, எதுக்குடா அவளை அமுச்சு விட்டான்னு கேட்டா, ஏன்னா நான் அமுச்சு விட்டேன், நான் அவளை தான் போனால் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறான். சரி விடுங்க, சண்டை போட வேணாம், இப்போ போயிட்டான், நம்மளும் பின்னாடியே போய் அவளை காப்பாற்றலாம், இல்லைனா அவள் செத்துட்டானா நம்மளும் செத்து திருப்பி டைமில் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி மேக்ஸ் சொல்கிறான். இந்த ஏபு செல்ஃபிஷாக இல்லை, நாளாக சாக முடியாது, அவள் போனால் போட்டும், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி நீனா ஒரு கோடாலி எடுத்து அவனை குத்திடுறா. இப்போ நீங்கள் போய் அவளை தேடுங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன் நீனா சொல்கிறா. கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது மிருகங்களுக்கான ட்ராப் வைப்பாங்களே, அதில் நம்ம ஹீரோனோட கால் மாட்டிக்குது. இவங்க அதை எடுக்கலான்னு பார்க்குறாங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த ட்ராப் ஒரு செயினில் கனெக்ட் ஆகி ஒரு குழிக்குள்ளே வரைக்கும் போயிருக்கு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ப்ளீஸ் நம்ம ஹீரோயின் கதறிட்டே இருக்காங்க. அது ஃபுல்லாக உள்ளே போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திருப்பி கட் பண்ணி வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. அங்கே நீனாவும் ஏபுவும் நம்மளாம் ஒன்றா போயிடலாம், கவலைப்படாதான்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் மண்டை அங்கே வந்துடுறான். வந்து இவங்கள 2 பேரையும் போட்டு தெளிடுறான். இப்போ ஹீரோவும் மேகனும் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க. முன்னாடி இவங்க நினச்ச மாதிரி வீடு காரணி எல்லாமே பூமிக்குள்ளே போயிருக்கு. பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு ஒரு மரத்து பின்னாடி நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி மேலே ஒரு மிருகம் நின்றுட்டு இருக்குமாமா. டக்குன்னு இவங்க 2 பேரும் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ மேகன் கால் தடிக்கி டக்குன்னு ஒரு கண்ணாடி மேலே விழுந்துடுறான். இவன் நகரு இந்த கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து கை கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறான். அந்த மிருகம் வந்து இவன் காலை பிடிச்சி 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே விழுந்து அந்த மிருகம் அவளை இழுத்துட்டு போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க இன்னும் சாகலை, அந்த குழியிலேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஹீரோ அங்கே வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோனோட தங்கச்சி வந்து ஒரு மிருகம் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து அவங்களாம் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க காலில் அந்த சங்கிலி மாட்டிருக்கு. அதை எடுத்து இவங்க தங்கச்சி மூஞ்சிலே மாட்டி விட்டு இவங்க 2 பேரும் ஓடி ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கன்னு கேட்கும்போது இல்லை அவங்களாம் செத்துட்டாங்கன்னு சொல்கிறான். ஓகே நம்மளும் செத்து திருப்பி டைமில் இப்போ ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்து ஹீரோ அறுத்துடுறான். ஹீரோயின் அங்கே செத்துடுறாங்க. இப்போ அவங்க தங்கச்சி அங்கே வந்து அவங்க 2 பேரையும் தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே ஒரு பைப்பில் தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. அதை குடிச்சிட்றான். அதை குடிச்சா என்னாகும், வெடிச்சிருவானா. இப்போ ஹீரோனோட தங்கச்சி முன்னாடி போய் கெத்தா நின்று அப்படியே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அப்படியே அவன் வெடிச்சு செதறான். கட் பண்ண ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் ஹீரோனோட தங்கச்சியும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ண ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயினும் ஹீரோனோட தங்கச்சியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் படிக்கிறதுக்காக வெளியே போகிறேன், நீ என் கூட வந்துருன்னு சொல்லும்போது இல்லை என்னால் அவங்க கூட வர முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி நீ என்ன வேணா பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சி போய் கதவை சாத்திட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் நில்லுன்னு சொல்லி கதவை திறக்கும் போது அந்த மிருகம் மாதிரி அவங்க வராங்க. அப்போ சடனாக கண்ண முடிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு கனவுன்னு தெரிய வருது. இப்போ ஏபு இருக்கான்ல, அவன் முதுகில் ஏதோ உறுத்துற மாதிரி இருக்குன்னு பனியனை கழட்டி காட்டுறான். அவன் முதுகில் எலும்பெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அவன் சொன்னால் அவன் பயந்துருவானான்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் எவ்வளோ நேரமாக நம்ம இங்கே இருக்கோன்னு கேட்கும்போது இல்லை ஒரு 3-4 நைட்ஸாக இருப்போம்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஏப் வந்து இல்லை ஒரு 5 நைட்ஸ் இருப்போம்னு சொல்கிறான். நீனா 13 நைட்ஸாக இங்கே இருக்குன்னு சொல்கிறா. சரி எல்லோரும் ஒன்று சொல்ல வேணான்னு சொல்லிட்டு நோட்டை போய் பார்க்குறாங்க. அதில் 13 சைன் போட்டிருக்கு. அதில் மிச்சம் இருக்க எல்லா சைனையும் பார்க்குறாங்க. எல்லாருமே 13 சைன் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு லாஸ்ட் நைட், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் நாள் இருக்குன்னு 13 நைட்டை வேஸ்ட் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம கடைசி நைட், இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகணுன்னா நம்ம சாகாமல் இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நோட் பண்ணுறாங்க மேகன் அங்கே இல்லை. மேகனை தேடுறாங்க, அவள் எங்கேயுமே இல்லை. ஏன் நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான்ல, சரி அதில் ஏதாவது மாட்டுமான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அதில் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் கடைசி ஒரு வீடியோ இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்டர் இவங்க எல்லாரும் செத்துட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு ஒரு கதவு வழியாக வெளியே போகிறான். அதை மேகனும் பார்த்துட்டு நான் போய் வழியை கண்டுபிடிக்கிறேன்னு அவன் பின்னாடியே போகிறான். அதை பார்க்கும்போது மேகன் இன்னும் சாகலை, அவன் பின்னாடி தான் போயிருக்கா. அப்போ உயிரோடு தான் இருக்கணும், நம்ம போய் அவளை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குதுன்னு ஜன்னலில் பார்த்தா, ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு ஜன்னலில் பார்த்தா இவங்களை ஃபஸ்ட்லேருந்து கொல்ல வந்தாங்களே அவங்க எல்லாரும் இவங்களை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. சரி நீங்கள் யாரும் வரீங்களோ இல்லையோ, நான் போய் மேகனை காப்பாற்றுறேன்னு ஹீரோயின் கிளம்புறாங்க. நில்லு நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு நம்ம கேங் எல்லாருமே கிளம்புறாங்க. இவங்க எல்லாரும் அந்த மெயின் டோர் திறந்து அந்த வழியாக உள்ளே போகிறாங்க. அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு மான்ஸ்டர் உட்காந்துட்டு இருக்கு. எல்லாரும் சத்தம் போடாமல் நில்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாக நின்றுருக்காங்க. அப்போ டக்குன்னு அந்த மான்ஸ்டர் போயிடுது. அப்பாடான்னு நினச்சா இப்படி ஒரு மான்ஸ்டர் வந்து அவங்க முன்னாடி நிற்கிது. டக்குன்னு இவங்க பின்னாடி வந்துடுறாங்க. அது கதவை திறந்து உள்ளே வந்து நீனா மேலே விழுந்து அவளை கடிக்க பார்க்குது. அப்போ ஹீரோயின் அவங்க கையில் இருந்த கோடாலையை வச்சு அந்த மிருகத்தோட காலிலே இறக்குறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஓடி ஒரு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. அப்போ மேலே சவுண்டு கேட்குதுன்னு மேலே பார்த்தா அந்த மாஸ்க் மண்டை அந்த கண்ணாடி இருக்குல்ல, அந்த ரூம் உடச்சிட்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்.
இவன் என்னடா நமக்குன்னே வருவானடான்னு சொல்லிட்டு ஹீரோயினை நீ இங்கேருந்து போ, நாங்கள் இவனை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம கேங் அவங்க கூட சண்டை போட ரெடியாக வராங்க. ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது ஒரு கல்லில் தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. அங்கே ஷார்ப்பாக ஒரு கட்டை நின்றுட்டுருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க. இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட தங்கச்சி அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இல்லையா, அதனால் நம்ம ஹீரோயின் அவரை அடிக்க ட்ரை பண்ணாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை அவள் போகவே விட மாட்டா. அதனால் அந்த கட்டைக்கிட்ட ஹீரோனோட தங்கச்சி நின்றுட்டுருக்கேன். நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்பீரை போட்டு அவளையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம கேங் ஒன்றா சேர்ந்து அவன் மண்டையில் சுற்றியில் வச்சு அடிச்சு அவன் மண்டையே பொழந்துடுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் மேகனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கிழவன் ஒருத்தனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான்ல, அந்த ரூமில் தான் மேகனும் இருக்காங்க. அதோட அந்த மிருகமும் இருக்குது. அந்த மிருகத்தை ஒரு செயினில் கட்டி போட்டு வச்சிருக்கான் அந்த கிழவன். ஹீரோயின் ஒரு நிமிஷம் இரு மேகன் நான் வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த கிழவன் அங்கே தான் இருந்திருக்கான். இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு அந்த சிசிடிவி வழியாக அந்த ரூமில் பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்போ அந்த கிழவனும் உள்ளே வரான். வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் 5 பேரில் ஒருத்தன் செத்தாக தான் நீங்கள் 4 பேர் வெளியே போக முடியும், அது வரைக்கும் உங்களால் வெளியே போக முடியாதுன்னு சொல்கிறான். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன், இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் இவங்க எல்லாருமே நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்னால் உருவானவங்க தான். நீங்கள் இங்கே சாகிறது, அழுகிறது, வெளியே போக துடிக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறான். இந்த சாண்ட் கிளாக்கையும் வந்தால் கண்டுபிடிச்சிருப்பான் போல், அதனால தான் லூப் திருப்ப திருப்ப வந்துகிட்டே இருக்குது. பேசிகிட்டே இருக்கும்போது மேலே ஒரு பைப்பில் தண்ணி ஒழுகிட்டு இருக்கும். அந்த கிழவை குடிச்சிட்டு இருந்த காஃபி கப்பு அந்த தண்ணியில் வச்சுருவாங்க. அதில் ஒரு 2 ட்ராப் உள்ளே விழுந்துடும். இப்போ அந்த கிழவனும் அதை குடிச்சிட்றான். குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆனோடனே கரெக்டு தான், ஒருத்தர் செத்தாக தான் இங்கேருந்து வெளியே போக முடியும், ஆனால் சாக போகிறது நாங்கள் இல்லை நீ தான். நாங்கள் 5 பேர் வெளியே போகும்போது சொல்லும்போது அவன் வெடிச்சிட்றான். அவன் வெடிச்சோடனே அவன் உடம்புலேருந்து ஒரு சாவி விழுகுது. அதை எடுத்துகிட்டு போய் மேகன் இருக்க கதவை திறந்து மேகனே வெளியே கூட்டிகிட்டு வந்து இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. எல்லா மான்ஸ்டர்ஸையும் அவங்க துரத்துட்டே வந்துட்டுருக்கு. ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சி கையை மட்டும் வெளியே விடுறாங்க. அங்கே யாரும் பிடிக்கிறதுக்கு இல்லாதனால அவங்களால வெளியே வர முடியல. மான்ஸ்டர்லாம் பக்கத்தில் வந்துருச்சு. முடிஞ்சிடும் நினைக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க 2 பேரையும் தூக்கிடுறாங்க. அந்த சாண்ட் கிளாக்கில் இருக்க சாண்டும் கொட்டி முடிக்குது. நைட் முடிஞ்சு சன்னும் ரைஸ் ஆகுது. மழையெல்லாம் நிற்கிது. இவங்க அங்கேருந்து தப்பிக்கவும் செய்கிறாங்க. இப்போ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி தோணும். சிம்பிளாக ஒரு வாட்டி ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம ஹீரோனோட தங்கச்சியை காணோன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இங்கே கிளம்பி வந்திருப்பாங்க. இங்கே வந்து ஒரு டைம் லூப்குள்ளேயும் மாட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே வந்து மாட்டவங்களும் அந்த டாக்டர் பையன் உருவாக்கி விட்டான்ல, அவங்களும் தான் இங்கே இருக்க மிருகங்கள் எல்லாமே. இங்கேருந்து தப்பிக்கணும்னா அந்த ஒரு நைட் இவங்க யாருமே சாகாமல் காலையில் வரைக்கும் சர்வே ஆகிட்டாங்கன்னா இவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா ஒரு நைட்டும் ஒரு பிரச்சனை வந்து இவங்களை சாகடிக்க பார்க்கும். இவங்க எல்லாரும் இந்த பிரச்சனையை தாண்டி அந்த நைட்டை கடக்கணும், அவ்வளோதான். ஆனால் இந்த சான்ஸ் 13 நைட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த 13 நைட்டை தாண்டி இவங்க இறந்துட்டாங்கன்னா அங்கே இருக்க மிருகங்கள் மாதிரி இவங்களும் மாறிடுவாங்க. அதனால தான் இவங்க 13 நைட்டு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இவங்களுக்கும் வந்திருக்கும். நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இதை கண்டுபிடிச்சி அந்த லாஸ்ட் நைட்டில் அவங்க தப்பிச்சதுனால தான் அவங்க உயிரோட வெளியே வந்துட்டாங்க. அந்த லூப் ஸ்டாப் ஆனதுக்கான அர்த்தம் தான் விடிஞ்சதும் மழை நின்னதும் எல்லாமே இருந்துச்சு. இதை யார் உருவாக்குனா அதில் வர அந்த டாக்டர் வில்லன் தான் அதை உருவாக்கியிருப்பான். எதுக்குன்னா நம்ம ஸ்பைடர் படத்தில் வர எச். சூர்யா மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டு அழுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அதை பண்ணியிருப்பான். கடைசியாக நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த லூப்பை பிரேக் பண்ணி அந்த வீட்டை விட்டும் வெளியும் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு கார் வர மாதிரி அந்த கேமராவில் காமிச்சு அந்த படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த லூப்பில் திரும்பி யாரோ வந்து மாட்டிக்கிட்டாங்கங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.